இந்த கலிகாலத்துல நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் தான் பொண்ணாகவும் நினைக்கிறது யாரு அப்படின்னா திருவேற்காட்டு கருமாரி அம்பிகை தான். ஏன் அப்படின்னா கருமாரி அப்படின்றது கரிய நிறத்தில் உள்ள தெய்வம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அம்பாள் கருப்பா இருக்கா அப்படின்னா ஞானம், எல்லா விதமான ஞானமும் ஒன்று சேர்ந்துருத்துனா அதனுடைய அடர்த்தி கருமையா இருக்குமா. அதனால அந்த அம்பிகை திருவேற்காட்டுல இருக்கக்கூடிய கருமாரி அம்பிகை சாக்ஷாத் ஞான ஸ்வரூபமாவே இருக்கா அப்படின்றத சொல்றதுக்கு தான் அம்பாள் கருமாரி அப்படின்ற பேர். கிருஷ்ணமாரின்னு சொல்லலாம் சம்ஸ்கிருதத்துல. அதே போல இந்த கருமாரி அம்பாள் எதற்கு திருவேற்காட்டுக்கு வந்தா அப்படின்னு புராணங்கள் சொல்றது அப்படின்னா சிவபெருமானுடைய தொழிலான பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரகம் இதை அஞ்சுமே செய்யறதுக்கு அம்பாள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது திருவேற்காட்டுக்கு இது 5 தொழிலையும் பண்ணா அப்படின்னு சொல்லிடு. இதே தான் லலிதா சகஸ்ரநாமத்திலே வருது. சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவா அனுகிரகத்தா பஞ்சகிருத்திய பராயண. ஆக லலிதா சகஸ்ரநாமத்துல அந்த வார்த்தை இந்த தேவிக்கு பொருந்துறதுனால கருமாரிக்கும் லலிதைக்கும் பேதம் இல்லை. முதல். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா ஸ்ரீவித்யனுடைய பூர்ணபிம்ப ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி எப்படி 4 கரங்கள்ல பாசம் அங்குசம் இக்ஷுகோதண்டம் புஷ்பபானத்தை வச்சுண்டு அபயவரதம் இல்லாத தரிசனம் காட்டுறாலோ பக்தருக்கு, அதே போல கருமாரி அம்பாலும் டமரு திரிசூலம் கபாலம் கத்தி இதை வச்சுண்டு அபயவரதம் இல்லாத சாக்ஷா ஸ்ரீவித்யா ஸ்வரூபமா தான் இந்த தேவி இருக்கா. இந்த அம்பாள் ரொம்ப பிரத்யக்ஷம் இந்த கலியுகத்துல. பதி விளக்குல சொல்லக்கூடிய தெய்வம் இவ. வேப்பிலை உள்ள இருந்து தீராத வியாதிகளை தீர்க்கிற தெய்வம் திருவேற்காட்டு கருமாரி அம்பிகை. அப்பேற்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தி இந்த திருவேற்காட்டு பதிவாள் கருமாரி அம்பிகை.